புத்தரை விட்டு நான் தித்துளி பண்ணிடுறேன். புத்தரை பையன் அமைச்சு தரேன். கொஞ்சம் நாய் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். சாப்பிட்றத சாப்பாடுலாம் சாப்பிட புரியுதா? அப்புறம் கருப்புசாமி போனேன் புத்தரை பையன் அமைச்சு தரேன்னு கேட்கக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி கருப்புசாமி நாணயங்கள்லாம் நீங்க குழந்தையோட இருக்கிறாங்க. எனக்கு எதோ ஆணோ பொண்ணோ ஒரு பூச்சி புழு கூட ஆகல அப்படின்னு கேக்குறேன். உன் வாய் கரெக்டா இருந்தா அந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். புரியுதா? உன் வாய் சரியில்லை. ஆமா, அவனை 10,000 யானை விடுறியா நீ? நட்டு ரோட்ல நின்று அவன் எப்படி வச்சு வாழுவான்? இப்ப பார்த்தாலும் நீ இந்தியாவுக்கு வந்திருக்க முடியாது. உன்னை குடுமி பிடிச்சி அங்கேயே நான் உட்கார வச்சிருப்பேன். எங்க என்ன நாடு? கம்போடி நாட்டுல இன்னைக்கு பல விதமா பிரச்சனை ஆச்சு. இந்த பல விதமான பிரச்சனை இருந்து அவனை மீட்டு கொண்டு வந்துட்டேன். நீ சரி விளக்கம். ஆந்திரா பாவம் அனுப்புறீங்களா போலாம். சாமி தொடாம சாமி அப்படியே இருங்க அக்கா நீங்க அப்படியே இருங்க. அங்கேயே ஒன் பை ஒன்னா போய் லைன்ல போடுங்க. லைன்ல வாங்க. கால தொட யாரும் தொட கூடாது. லைன்ல வந்து ஒருத்தர் தொடாம போடுங்க. பொறுமையா போடுங்க. கீழே போடக்கூடாது. சாமிக்கு மாலை போட்டு பொறுமையா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நல்லா போங்க. காலத்தோட போட்டு கூடாது. படி தொட்டு வரணும். நான் இருக்குண்ணா ஒரு நிமிஷம் இருக்குண்ணா. வாங்க இப்படி வந்துருங்க. இப்படி வந்து பின்னாடி வாங்க. இப்படி போட்டு நீங்க பாட்டு வந்துருங்க. இப்படி காலத்துட்டு கொண்டாதீங்க. படி தொட்டு கும்பிடுங்க.
ஐயா வாங்க 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 டக்குனு வாங்க. ஆந்திராப்பா. ஆந்திராப்பா. போடுங்க சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் போடுங்க. போட்டு வந்துருங்க. போவாதீங்க. வாங்க கொஞ்சம் வழி விடுங்க தம்பி. வாங்க வாங்க வாங்க. அம்மா வாங்க டக்குனு வாங்கம்மா வாங்கம்மா. வழி விடுங்கம்மா வழி விடுங்கம்மா. அமைதியா ஓரமா. சரி, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தாலும் மன உடைச்சல்ல இருக்குது. கொஞ்சம் மனசுல சங்கடம். எப்படா நான் வெளியே நடக்கிறது, இன்னைக்கு கொஞ்சம் கடனும் தலைக்கு மீதி ஆயிருக்குது என்னையா. அதே மாதிரி கருப்பசாமி வியாபாரம் அப்படிங்கறத கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருக்குது. கொஞ்சம் அக்கம் பக்கம் சண்டை பிரச்சனையும் வந்துட்டு இருக்குது. வம்புகளுக்கு தேவையில்லாத வம்புகளுக்கு வருது. அதனால கருப்பசாமி எந்த குறைய எனக்கு தெரியாது, நீ தான் பார்த்து வலியுறுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா 7.5 சனி முடிகிறப்போ சூழ்நிலையா. அதனால கருப்பசாமி வம்புகளுக்கு வரும். இன்னைக்கு பொருளாதாரமும் தடை. இன்னைக்கு கடனுக்கு மீறி கடன், வட்டிக்கு வட்டி கட்டிட்டு இருக்கணும். அதனால கருப்பசாமி உனக்கு நல்ல தீர்ப்பா நான் அமைச்சு தரேன். நல்ல வருமானத்தை வலியுறுத்துறேன். இப்ப பார்த்தாலும் 7.5 முடியுதியா. அதனால கொஞ்சம் வம்பு வழக்கு இழுத்து விட்டுக்கிட்டு தேவையில்லாத இப்ப நிறைய செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு வருமே. அதான் சொல்றேன், ஹாஸ்பிட்டல் செலவு வரும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உயிர் சேதம் இல்லாத நான் மீட்டு கொடுத்துறேன். அதுக்கு மேல படிப்படியா தொழில் முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன். எத்தனையோ கஷ்டம் நஷ்டம், எத்தனையோ அவமானப்பட்டுட்டோம். அதனால கருப்பா உன்னை நாடி வந்திருக்கிறேன். நீ தான் எனக்கு வழிவகுத்து கொடுக்கணும். எல்லாம் எனக்கு தாய்க்கு தாயும் தகப்பனுக்கு தகப்பனும் நீ தான். என் நாட்டுல இருந்து இங்கிட்ட நான் வந்திருக்கிறேன். அந்த கருப்பனை நம்பி ஆந்திராவில இருந்து வந்திருக்கேன். அதனால கருப்பசாமி நீ என் கூட இருந்து என் கஷ்ட நஷ்டம் தீர்த்து தொழில முன்னேற்றம் வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. கருப்பை உத்தரவிட்டு வழிவகுத்து கொடுத்தேன். தொழிலும் மேல்மை கொண்டு வந்த. எத்தனையோ கஷ்ட நஷ்டம் போட்டி போடுறாம யார் எதோ தீர்மானம் நினைச்சாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த வெற்றி மேலே உனக்கு அணியிருந்தைய. நான் தான் பாத்துக்கிறேன். பல போட்டி பல போறாம இன்னைக்கு வியாபாரம் இல்ல, செய்வனம் பண்ணிட்டாங்களா என்ன தெரியல அப்படிங்கிற. இப்ப நான் ஒரு 10,000 செலவு செய்வன பிரச்சனை தீர்த்து கொடுக்கறேன்னா நீ பணத்தை செலவு பண்ணுவேன். அதெல்லாம் இல்ல, செய்வன இல்ல, கிரக சூழ்நிலை சரியில்லை. புரியுதா? அந்த கிரகத்தை நான் மீட்டு கொடுத்துறேன். தொழிலையும் போய்க்கிறேன். உயிர் சேதம் இல்லாத மக்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம் அமைச்சு போக்குவரத்துல எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத இந்த மாளிகை ஒரு கருப்பை நான் கூட நின்று வலியுறுத்து கொடுக்குறேன். பையன் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல எதுவும் பாதிப்பு உனக்கு வராது. அந்த கருப்பை ஓடி நிற்கிறேன். பையா என்ன ஐயா மெய் மிஞ்சு போயிட்டியா? கூடயே இருந்து பார்த்த மாதிரி ஐயா சொல்றாரு. ஒரு நிமிஷம் பேட்டா ஆகி போயிட்டியா? போ, நான் பாத்துக்கிறேன். உன் கட்டுமணிக்கு நான் கூட நிற்பேன். போய் வா. சரி, விளக்கம். கோயமுத்தூர். கோயமுத்தூர். கோயமுத்தூர் கோயமுத்தூர் வராங்க சாமி. கருப்பசாமி ஒண்ணு வராங்க சாமி. கோயமுத்தூர் திருமண தடைன்னு கேட்க வந்திருக்கோம். யாரு? கல்யாணத்துக்கு தடை யாருக்கு? சரி, விளக்கம். கருப்பசாமி உடல்நல பாதிப்புன்னு கேட்க வந்தது யாரு? வச்சாலும் போலாம். எல்லாம் நிறைய செலவு. உட்காந்தா எழுந்திரிக்க முடியல, சரியான தூக்கம் இல்லை. இன்னைக்கு மக்களும் என்ன அப்படி ஒரு ஓரமா தூக்கி போட்டாங்க. என்னை கண்டுக்க ஆள் இல்லை. நானே சம்பாதிச்சு 10 ரூபா உழுந்து எழுந்திரிச்சாதான் எனக்குன்னு. இன்னைக்கு எல்லாம் இருந்தோம், என்னை பார்க்க ஆள் இல்லை அப்படின்னு கேட்குறேன். தொட்டுக்கொண்டு கனியடியா. கருப்பசாமி உத்தரவிட்டு இதுல வந்து பூசாரி யாரு?
அதான் கேக்குறேன். இப்ப நீ கருப்பு கோயிலுக்கு தானே வந்துருக்குற, கருப்பு கோயிலுக்கு பூஜை நான் அதான் கேக்குறேன். உட்காரு, நீ உட்காரியா? என் ஆலயத்துக்கு வந்துட்டல, நான் எப்படி உன்னை நான் பாக்குறது? எப்படி இப்போ எழுந்திருப்ப உட்கார முடியலன்னால உன்னை ஓட வச்சிடலாமா? இங்கிட்ட இப்படியே மதுரைக்கு ஓட வச்சிடலாமா? இங்கிட்டு திரும்பியா காலை இங்கிட்டு போடு. நீ உடையா? அவரே நவரு. என் ஆலயத்துக்கு வந்து நான் விடுவேனா? என் பிள்ளை இவ்வளோ வேகம் போடுற அளவுக்கு நான் விட மாட்டேயா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலறிஞர் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அவச்சொல் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கலாமா சாவலாமான்னு நீ முடிவு பண்ணிட்ட. கயிறு எடுத்தே இல்லையா? செத்தேனா எப்படி சொல்லுதாயா? இன்னைக்கு பிரச்சனையால இன்னைக்கு கயிறு எடுத்ததுன்னா என்ன வருது நிலைமை? இன்னைக்கு உன் மக்களை பார்க்க ஆறு தேவையில்லாத இன்னைக்கு மனச்சங்கட்டம் சந்தேக பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. ஆமாண்ணா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்ல. இந்த ஒரு சூழ்நிலை கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். நான் ஒன்றுபடுத்திடுறேன், வருமானத்தையும் வலியுறுத்துறேன். இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு கொண்டு போய் வேங்கலை வச்சிட்டேன். இன்னைக்கு எதுவுமே இல்லை, வருமானம் இல்லாத இந்த பிரச்சனையை கருப்பை உத்தரவிட்டு நான் வலியுறுத்தி கொடுத்துறேன். 10 ரூபா வருமானத்தையும் வலியுறுத்துறேன். தேவையில்லாத நீ எதுக்கு கடை வாங்குற? ஆம்பளை இருக்கிறான்ல, நீ எதுக்கு போய் அதிகமா கடனை வாங்குற? பெரட்டி நீயா வாங்குற? இருந்தா சாப்பாடு பண்ண, இல்லைன்னா விட்டுரு. உன் மேலேயும் தவறு வருது, உஷாரா இருந்துக்கோ. கருப்பசாமி இதுக்கு மேல நான் படி அளக்கிறேன். அடியா 500 ரூபா அடியா, என் பிள்ளைக்கு நான் வழி. சரி விளக்கம். கள்ளக்குறிச்சி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன். யார் யார் தொழிலு கேட்க வந்தியா? போய் உட்காரு. நீ உட்காருங்க, கூப்பிடுவோம். ஏற்கனவே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு வந்துருக்கணும். யாரு யாரு? இன்னொரு ஆள் உங்க கூட இருந்ததால தெரியலையா? உட்காரு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு பல குழப்பத்துல இருக்கிறீங்க. மனசுல நிம்மதி இல்லை, படுத்தாலும் உறக்கம் இல்லாத சிரமப்பட்டு இருக்கிறீங்க. கருப்பசாமி என்ன விடுவு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டு இருக்கிறீங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் எத்தனையோ வழியும் ஒத்துட்டு இருக்கிறேன். நீங்க பல பேர் பல விதமா தடுத்து நிறுத்தி நீங்க பல தொந்தரவு ஆகிட்டு இருக்கிறாங்க. மன சங்கட்டம் வெளியாகவும் முடியாத மனசுக்குள்ளேயே கணவன் மனைவி அழுதுட்டு இருக்கீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு நான் நஷ்டப்பட வைக்கல, புரியுதா? இப்ப வந்து 2 1 பாகத்துக்கு தான் கேட்கறாங்க. அதனால கருப்பசாமி அதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அவன் யாரா அங்க பூதுவான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனுங்கெல்லாம் கொஞ்சம் திட்டமிட்டு இருக்கிறாங்க. போட்டு ஏதோ ஒரு ரூட்ல இப்ப கஷ்ட காலத்துல இருக்கிறான்னு சொல்லி உங்களை சிரமம் பண்ணி இன்னைக்கு உங்களை நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அதனால நீங்களும் இப்ப மன வேதனையில் இருக்கீங்க. கருப்பை உத்தரவிட்டு நான் வலியுறுத்தி தரையா. அவன் தான் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஐசோபிஸா பார்க்கலாம்னு இருக்கிறாங்க. இந்த ஐசோபிஸாங்கிறது அப்பீதிக்கு தான். நான் அதை மாற்றி அமைச்சு தரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னமோ கேட்கறீங்க கேளு. அதை தான் நான் சொல்றேன். போன பொருள் தாயே, கொஞ்சம் பொறுமையா இருந்தாயே, புரியுதா? நான் தான் அமைச்சு தரேன், ஆனா பொறுமை வேணும். உனக்கு பொறுமை இல்லை. நீ கஷ்டப்பட்டு இருக்கிற அதை நீ தலை 3 மாதிரி நினைச்சுக்கோ. ஆனா வந்து சேரும். நீ நினைக்காத முன்னாலும் அது வந்து சேரும், புரியுதா? இப்ப தொழிலுக்கும் சங்கடப்படுத்திட்டு இருக்கிறாங்க. யார் எந்த சங்கடப்படுத்தினாலும் கருப்பசாமி கூட நின்று வலியுறுத்தி கொடுத்தார். அதான் சொல்றேன், மன வேதனை இன்னைக்கு படுத்தாலும் தூக்கம் இல்லை. எப்படி எங்க எதை வாங்கி எங்க கொடுக்குறது சிந்தனையில தான் வண்டி ஓடிட்டு இருக்குது. அந்த சிந்தனையை மாற்றி அமைச்சு தரேன். இப்போ அவனுக்கு வந்து எதை உனக்கு விடக்கூடாது, அடிமட்ட ரேட்டுக்கு பிடுங்கணும்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. யார் எந்த திட்டமிட்டாலும் கருப்பசாமி நான் கூட வந்து காப்பாற்றுறேன். சரி, திருச்செங்கோடு. திருச்செங்கோடியா? வந்திருக்கீங்களா? திருச்செங்கோடியா?
கருப்பசாமி கொஞ்சம் பூமி பிரச்சனைன்னு கேட்க வந்திருக்கணும். சொத்து பிரச்சனை கேட்க வந்தீங்களா? உங்களுக்கு இல்ல போய் வழி விடுங்க போக. வாங்க வாங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? வாங்க வாங்க வாங்க. எழுதி கொடுன்னா நீ கொடுத்துட்டு கடைசி சாமி பூச்சேரி சொன்னாலும் மாட்டு விட்டுருங்க. நான் தான் சொன்னேன்ல, சொத்து பிரச்சனைன்னு கூப்பிட்டேன்ல. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வந்து சன்னியாசி ஓரத்தில் நீ இருக்கிற. உன்னை அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. கணவன் மணி இருந்தாலும் பிரிவணி இருந்திருக்கணும். எப்படி இங்க இப்ப எங்க இருக்காங்க? வீட்டுல ரெண்டும் இருந்தும் பிரிவனை கணக்கு தான், புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நீ எதுனாலும் எனக்கு வலியுறுத்து கொடு, நான் பார்த்து உனக்கு அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதையும் கையெழுத்து போடாத. போட்டேன்னா நீ ரங்கோடு தான் எடுக்கணும், புரியுதா? நீ 10-5 வாங்கியிருக்கிற கையில. எதுக்கு வாங்கின நீ? அதான் என்ன சிறு செலவா? என்ன சிறு செலவு உனக்கு? கத்திரிக்காய் வாங்கி போட்டியா? என்ன வாங்க போட்டியா? கருப்பசாமி உத்தரவிட்டு பழையாளா பக்கத்தோட இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் பொறுமையா இரு, புரியுதா? சொத்து ஒத்து போயிடும். உன்னை இதை வச்சு உன்னை கமுத்தணும்னு பாக்குறாங்க. கருப்பசாமி கொஞ்சம் உஷாரா இருக்கியா? நீங்க மக்கள் ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு தேசமா இருக்கிறீங்க. கருப்பசாமி இன்னைக்கு எதோ பண்றது என்ன தெரியல. அதே மாதிரி கருப்பசாமி டிரைவர் ஆறு பக்கத்து வீடு 2 பேரும் செட்டி சேர்ந்துட்டுல போறீங்க. இப்ப போறது இல்ல, இதுக்கு முன்ன. இதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு தொந்தரவு ஒண்ணு இருக்காங்க. கறி சாப்பிட கூப்பிடுறாங்களா? போய் சாப்பிட்டியா? ஒரு உருண்டை இருக்குது உனக்கு. என்ன உருண்டை? மையா. மருந்து வச்சுக்காங்கயா, பசியை எடுக்கலையே. எது சொன்னாலும் சரிங்கிற பசி எடுக்கல, புரியுதா? அதனால கருப்பசாமி அவன் சொல்றதுதான் நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு மனைவி மக்கா அப்படின்னு பார்த்தாலும் யாரு பேச்சும் என்னப்படி ஆகலை. அதனால கருப்பசாமி உன் புத்தியை மாற்றி அமைச்சு தர, புரியுதா? உள்ளுக்கு மருந்து இருக்குது, அதை போய் எடுத்துக்கோ. அவன் எதை சொன்னாலும் உடனே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் போடல, போடுறேன்னு சொன்னியா இல்லையா? இப்ப இல்ல, இதுக்கு முன்ன. அதான் சொல்றேன், கொஞ்சம் உஷாரா போய் அதை எடுத்துக்கோ. வயிறு உப்பசம் மயக்கம் ஏற்கனவே 2 ரூபாய் கீழே விழுந்து எழுந்திரிச்சிருக்கிறேன். உண்டியா இல்லையா? இந்த ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அமைக்கிறேன். உன்னுடைய சொத்து பத்தை உனக்கே மீட்டு கொடுத்துறியா? உன்னுடைய கஷ்ட காலத்தை இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு யாரும் உதவி ஆள் இல்லையா? இன்னைக்கு ஒன்னா ஒரு தேவைப்பட்டதுக்கு வச்சுக்கிறாங்க, இந்த வேலை முடிஞ்சோன்னா கழட்டி விட்டுறாங்க. அதனால கருப்பன் உத்தரவிட்டு உனக்கும் நல்வழியை காட்டுறேன். மக்களை ஒன்றுபடுத்துறேன். மழை போல கஷ்டம் இருந்தாலும் பனி போல தீர்த்து கொடுக்குறேன். எத்தனையோ கஷ்டம் நஷ்டம் போட்டி போறாம அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் விளைக்கிறேன். நல்ல முன்னேற்றத்தை அமைச்சு கருப்பசாமி காப்பாத்துறேன். நீ படிக்க வைய, நான் பாத்துக்கிறேன். நீ எவனையும் பார்க்காத, நீ தானே பிள்ளை பத்த, நீ பாரியா? அடுத்து ஒண்ணு ஏயா விடுற? நீ கையெழுத்து போட்டீங்கன்னா அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு பணம் இல்லாத பண்ணி போடுவானுங்க. எதுக்கும் கையெழுத்து போடுறாங்க. புள்ள நடுத்தரவுல நின்றுடும், புரியுதா? உஷாரா இருந்துக்கோ. கருப்பை நான் உன் கூட வரேன். இப்ப கொஞ்சம் வியாபாரம் இல்ல, புரியுதா? சித்திரை மாசத்துக்கு மேல நீ வியாபாரம். ஆனா 5 மாசம் ஆகுது. 10 நிமிஷம் சம்பாதிக்கும் கூலி அடிப்போம் பழச்சிக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்? வீட்டுல தான் நடக்குது. நீங்க பார்த்து வருமானம் ஏதோ நான் வருமானத்தை வழிவைக்கிறேன். இன்னும் ஒரு 2 மாசம் பொறுமையா இருக்கு. அதுக்கு மேல 10 ரூபா வருமானத்தை வழிவத்தர்றேன், புரியுதா? கடனை வாங்க வேண்டாம். பொம்பளைங்களை நம்பி காசை கொடுக்காத. ஏற்கனவே எவ்வளவு கொடுத்துருக்குற? இதெல்லாம் வேண்டாம், போய் வா, நான் பாத்துக்கிறேன். நிமித நிக்கிறான், எப்படா உன்னை சாய்க்கணும் அப்படின்னு கூட்டாளியும் சரி அங்கும் பங்காளியும் சரி செட்டமிட்டு உனக்கு அமுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் எத்தனையோ தந்தரத்துக்கும் போனேன்.
மந்திரத்துக்கும் போனேன், எதுவும் ஆகல. அதனால கருப்பசாமி உன் காலடியில வந்து உந்துட்டேன். நீ தான் எனக்கு வழிவகுத்து கொடுக்கணும், எனக்கு வண்டி வாகனத்தையும் ஓட்டி கொடுக்கணும், என் மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாத வழிவகுத்து கொடுக்கணும் கல்வியில. இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி ஒரு பொண்ணும் ஒண்ணு இறந்துருக்குது, உன் கூட பிறந்தது ரத்த சம்பந்தப்பட்டது, ஒரு பெண் பிள்ளை இறந்துருக்குது, துர்மரணம் ஆயிருக்குது. உன் கட்டுமணியில தான் உன் பாட்டன் உன் தவப்பு வகையில வருது. அதான் சொல்றேன், அது இறந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு அதை எடுத்து கும்பிடலையே நீங்க. உனக்கு தெரியல, இன்னைக்கு பார்த்தாலும் அவங்களுக்கு 3 சம்சாரம். எத்தனை சம்சாரம்? 3. அதுல 1 போயிருச்சு. சாங்கி சமுதாயமும் சரியா பண்ணல. அந்த கருப்பு சுத்தி இன்னைக்கு எல்லாம் போட்டியா இருந்தது, மட்டமாயி போச்சு. அதனால கருப்புசாமி என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு பக்கமெல்லாம் 10,000 20,000 செலவாயும், ஒன்றும் தித்திரி ஆகல. அதனால அதுக்கு விளக்கமும் சொல்ல தெரியல அப்படின்னு என்கிட்ட கேட்க வந்த. கருப்பை உத்தரவிட்டு இன்னைக்கு அங்கு மங்காளி எல்லாம் போய் ஒன்றும் பவானி போ, எல்லாம் ராமேஸ்வரம் போ. ஒரு குழந்தை குட்டி கூட அந்த கட்டுமனையில் விடக்கூடாது. எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போய் கருப்பு கடாயை வெட்டி தலை முடிட்டு வா. உன் கஷ்ட நெசம் தீர்ந்துடும். உனக்கு என்ன பஞ்சமெல்லாம் நான் முறுவடி பண்ணி கொடுத்துறேன். எத்தனையோ போட்டி போறாம இன்னைக்கு அங்கு மங்காளி கட்டண மனைவியை கூட உனக்கு எதிரியா இருக்கணும். கட்டண மனைவி கூட இப்ப எதிர்ப்பு. அதனால கருப்பசாமி அதான் சொல்றேன், இன்னைக்கு கட்டண மனையும் உனக்கு எதிர்ப்பா இருக்கணும். அதனால கருப்பை உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். குடும்பத்தை ஒன்றுபடுத்திடுறேன். எந்த ஒரு பாதபட்சம் இல்லாத, எந்த ஒரு உடன்பாடு இல்லாத, அன்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத, நீ அழைச்ச குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஓடாடி வந்து உங்க அட்டுமணிக்கு கூட நின்று நான் வழிவகுத்து உன்னை காக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன், சொத்தோ பத்தோ எதுவுமே இப்ப பிரச்சனையில் நிக்கிதியா, இந்த பிரச்சனையா இருக்குது. கருப்பை உத்தரவிட்டு நான் அதை நாடி விரட்டிடுறேன். கொஞ்சம் பொறுமையா இரு, புரியுதா? உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளனை கருப்பசாமி உத்தரவிட்டு 2 மாதம் இருந்துச்சா இல்லையா? உத்தரவாகிய 2 மாதம் இருந்தது. எப்படி தெரியல? நான் சொல்றது உனக்கு 2 மாசம் இருந்திருக்கணுமே ஏற்கனவே. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்துளை பண்ணிடுறேன். உத்தரவாக அமைச்சு தரேன். கொஞ்சம் நாய் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் சாப்பிட்றத, புரியுதா? அப்புறம் கருப்பசாமி போனேன் உத்தரவாக அமைச்சு தரேன்னு கேட்க கூடாது, புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் குழந்தைக்கு கண்ணீர் வேற வடிச்சிட்டு இருக்கிறியா? சோதனை வந்தா அப்புறம் எப்படி தாங்காது? கனியடியா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு ஒரு நாள் கல்யாண ஆணையங்கள்லாம் நீங்க குழந்தையோடு இருக்கிறாங்க. எனக்கு ஏதோ ஆணோ பொண்ணோ ஒரு பூச்சி புழு கூட ஆகல அப்படின்னு கேட்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி வாய் கட்டி இருக்கணும். என்ன புரியுதா? வாய் கட்டி இருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு எதுவும் செய்யறதுக்கு வழியும் இல்லை. நான் ஒரு ஏழப்பட்ட பிள்ளை. அதனால கருப்பா நீ தான் எனக்கு வழிவகுத்து கொடுக்கணும். எனக்கு எதோ என் சக்திக்கு என்னால முடியுது நான் செஞ்சு தரேன் அப்படின்னு கேட்கிறேன். போய் தொட்டு கொண்டு சரி. அதே மாதிரி கருப்பசாமி பார்த்த தாரம் 1, நடந்த தாரம் 1 உண்டா? போய் தொட்டு கும்பிடுப்போம். சாப்பிடு தள்ளி உட்கார எதுவுமே சிந்த கூடாது. இன்னைக்கு போர்க்களமா எல்லாம் இருக்குது உன் வீட்டுல. அதான் சொல்றேன், இன்னைக்கு எதுனாலும் தேவையில்லாத கெட்ட சொல்லா இருக்குது. அதான் நான் சொல்றேன். 2 கையும் கீழே சிந்தாம சாப்பிடு.
நான் தான் சொல்றேன், இந்த பொண்ணு மனசுல நினைச்ச வாழ்க்கை ஒண்ணு, நடந்த வாழ்க்கை ஒண்ணு. வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. உன் மேல ஆத்தாள் தான் வந்து உக்காடுறா, புரியுதா? இன்னைக்கு இலவு சாப்பாடு, வயசுக்கு வந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மீறி மாத்திரை வேற போட்டிருக்கிறிய, போட்டையா? ஒண்ணுங்கண்ணா கருப்பசாமி உத்தரவிட்டு 3 மாசத்துல புத்திரவாய்க்கு அமைச்சு தரேன், புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி அக்கம் பக்கம் தேவையில்லாத பேச வேண்டாம். அவனும் பிடிக்கலங்கிறான்ல, பேசக்கூடாதுங்கிறான்ல, நீ எதுக்கு பேசுற? நான் உன் பேச்சை கேட்குறேன், கரெக்டாக இருக்கிறேன்னு இனிமேட்டு அவங்ககிட்ட சொல்லு. நீங்கள் அவங்ககிட்ட எதிர்வார்த்தையும் போட்டீங்கன்னா இப்படி எதிர்வார்த்தைகள் தான் போய் நிற்கும், புரியுதா? ஓ, கருப்பசாமி உத்தரவிட்டு புத்திரபாய்க்கு அமைச்சு எனக்கு என்ன பண்ணுற? இன்னைக்கு பார்த்தாலும் நீ ஏழை புள்ள, உங்ககிட்ட 10 ரூபா வருமானம் இல்லை. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு 100 ரூபாய்க்கு சூடத்தை பத்திரியா? சத்தியம் என்ன? கருப்பசாமி 3 மாசத்துல உனக்கு புத்திரவை அமைக்கிறேன், சத்தியம். எனக்கு எதுவும் வேண்டாம், கெடா வேண்டாம், புரியுதா? ஓ, இப்ப எங்க இருந்து கூட்டு வந்த? பழம் கொடுத்தாச்சு இல்லாம போமா. இப்ப எங்க இருந்து கூட்டு வந்ததே? வீட்டுல இருந்து தானே கூட்டு வந்த. இப்ப வீட்டுக்கே போ, நேரம் போ. உன் வாய் கரெக்டா இருந்தா அந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், புரியுதா? உன் வாய் சரியில்லை. ஆமா, அவனை 10,000 யானை விடுறியா நீ? நட்டு ரோட்ல நின்று அவன் எப்படி வச்சு வாழுவான்? நீங்க பேச்சு கேட்டீங்கன்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். நீ அவனோட போல, அவன் குடிக்காரனா இருந்தாலும் நான் மாத்தி கொடுக்குறேன். அவன்கிட்ட தன்மையா பேசுனா அவன் நல்லவன், உனக்கு தெரியும். வேண்டாம், நான் எதுவும் சொல்ல விரும்பல. உட்காந்து உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு உத்தரவாக்கியம் தடை. ஏற்கனவே இருந்துருக்கணுமே, மன்னிச்சதாயே. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு குறவோட போய்க்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு புத்தளி பண்ணிடுறேன். பொண்ணு வாரிசு அமைச்சிடலாமா? இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு நீர் கட்டி பிரச்சனை. நான் சொன்ன டாக்டர், நீர் கட்டி பிரச்சனை. கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் மாற்றி அமைச்சு பெண் வாரிசா வலியுறுத்துறேன். வலியுறுத்திட்டா என்ன பண்ற? சரி, விளக்கம். கருப்பசாமி கம்ப்யூட்டர் அப்படிங்கறது யாரு செய்யறது? கம்ப்யூட்டர் ஏன்னா கன்னட கொத்தா இல்ல? கம்ப்யூட்டருங்கிறது செய்யறது யாரு? நீயா? கருப்பசாமி உனக்கும் அந்த வாய்ப்பு வந்தது, எல்லாம் கெடுத்துக்கிட்ட. அதனால கருப்பசாமி இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் காதல் திருமண வாழ்க்கை தான் வந்திருக்கணுமே. யாருக்கு? காதல் திருமண வாழ்க்கை வந்திருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி ஒன்றும் தவறு இல்லை, புரியுதா? அதனால கருப்பசாமி இன்னைக்கு தடையும், அதே மாதிரி வருமானமும் கைக்கு மீறி வந்ததை இன்னைக்கு எடுத்துக்கிட்ட. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். உத்தரவாய்க்குமே அமைச்சு தரேன். அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? என்ன அன்னதானம்? சைவ அன்னதானமா சைவ அன்னதானமா? பசங்களுக்கு எல்லாமா?
எனக்கு கெடா வெட்டி அன்னதானம் பண்ணிடுறியா? நீ சாப்பிடாதியா, என் மக்கள் சாப்பிடுவாங்க. புரியுதா? கெடா வெட்டி எனக்கு அபிஷேகம் பண்ணி இப்ப பார்த்தாலும் ஏன் அதை என் மக்கள் ஒரு கெடாய் வெட்டி போட்டா வயிறால சாப்பிடுவாங்கல்ல. எனக்கு ಗೊತ್ತಾ ಇಲ್ಲ ನೀವೇನು ಲಿಂಗಾಯತರ ಇದನ್ನು ಮತ್ತ ನೀವು ಎಷ್ಟೇ ದುಡ್ಡು ಖರ್ಚು ಮಾಡಿರ್ತೀನಿ ನೀನು ಇವಾಗ ನನಗೆ ನೀ ಹುಡುಕಲಿಯ ನಿಂಗೆ ದೇವಸ್ಥಾನನಾಗ ದುಡ್ಡು ಕೇಳಕ್ ಬಂದ್ರು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ನೀವು கடாயை ரெடி பண்ணு தாயே, நான் வழி வத்துறேன். கடாயை வெட்டி இடைக்கடை காசு போடணும். புரியுதா? குழந்தை பிறந்தா நீ அதுக்கு முன்னே எனக்கு ₹1 கொடுக்காத. நீ உஷாரா தான் இருக்கிற, நானும் உஷாரா இருக்கணும்ல. குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில அறிஞ்ச கருப்பசாமி உத்தரி விட்டு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு வாழ்க்கை கொஞ்சம் எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. இருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லை, பல கஷ்ட சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. அதனால கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் பாக்குறீங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அதனால கருப்பசாமி நீ தான் எதா இருந்தாலும் சித்துளை பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு சித்துளை பண்ணிடுறேன், எந்த ஒரு குறைபாடும் இல்லாத வழிவத்து கொடுத்துறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் போய்க்க சிறப்பா வாழ வச்சுறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு ஆண்வாரிசா வழிவத்துறேன். வழிவத்துட்டு என்ன பண்ற என்னன்னு சொல்லு நீ. சரி விளக்கம். கருப்பசாமி உத்தரவிட்டு குழந்தைக்கு இடைக்கடை காசு போட்டு எனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிடுறியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 7 மாசத்துல உத்தரவாயத்தை அமைச்சிடுறேன். சத்தியம். ஆரியா அசோக்கு இந்த ஆலயத்துக்கு போகணும்னு தான் வந்திருக்கிறீங்க, உண்மையா? நீ எனக்கு ₹1 எதுவும் செய்ய வேண்டாம், எனக்கு மக்களுக்கு அன்னதானத்துக்கு என்னவோ அதை பண்ணு. புரியுதா? அதெல்லாம் இதிலிருந்து முருடி ஆயிரும். அந்த கட்டி கரைச்சி கொடுக்குறவன் நான் தான், நானே உனக்கு பிள்ளையா பிறப்பேன். அப்ப என்னை நம்பு நீ. மேல வருமானத்தை வலியுறுத்துறேன். என் மண்ணை மேய்ச்சிட்டு இல்ல, உன்னை சிறப்பா நான் வாழ வைக்கிறேன். அழகு பாக்கண்டாப்பா. போய் வாயா. புத்தர் மாதிரி மாத்தாயே தொட்டு கும்பிடு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப பார்த்தாலும் நீ இந்தியாவுக்கு வந்திருக்க முடியாது. உன்னை குடுமி பிடிச்சி அங்கேயே நான் உட்கார வச்சிருப்பேன். எங்க என்ன நாடு? கம்போடி நாட்டுல இன்னைக்கு பல விதமா பிரச்சனை ஆச்சு. இந்த பல விதமான பிரச்சனை இருந்து அவனை மீட்டு கொண்டு வந்துட்டேன். நீ நினைக்கலாம் எனக்கு எல்லாம் வழி ஒத்துட்டாங்க, நான் இந்தியாவுக்கு ஒடியாந்துட்டேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். அங்கிட்ட பல பிரச்சனை. இன்னைக்கு நீ இங்க வர முடியாது. இன்னைக்கு தாயும் தகப்பனும் கண்ணீர் விட்டு என் பிள்ளைய எங்கிட்ட அழைச்சிடுவா கருப்பா அப்படின்னு இன்னைக்கு வயிற்றுல துணியை ஓட்டுட்டு நேரம் சாப்பிடாதே இன்னைக்கு கண்ணீர் கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ உனக்கும் சுயநலவு இல்லை, சேர்க்கை வேணுமா மனைவி வேணுமா? ரெண்டா ஏதோ ஒன்று சொல்லு. இனிமேட்டு சேர்க்கையை குறைச்சதையா? இன்னைக்கு கம்போடியா நாட்டுல இருந்து நீ வரவே முடியாது. இன்னைக்கு பாதி பேரு இந்த பாஸ்புக்கு உத்தரவிட்டு அதை நிவர்த்தனை பண்ணிடுறேன்.
புரியுதா? இதுக்கு மேல உன் கட்டுமணிக்கும் உன் குலதெய்வத்தை வர வச்சிடறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் இன்னையோட தீர்ந்துருச்சு. எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பங்கச்சொல் இல்லாத வழிவத்து நீ அழைச்ச குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து உன் கூட நிக்கிறேன் ஐயா. இந்த கருப்பன் அதை நான் பாத்துக்கிறியா? எந்த சேடையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். யாரு சின்ன பெரியவங்க கும்பிடுறது? கருப்புசாமி. அதான் சொல்ற சின்ன பெரியண்ணா. அவருதான் கருங்குதிரையில உட்காந்து உன் கட்டுமணி ஆராய்ஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதான்யா, அதெல்லாம் நான் சுத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். கருங்குதிரையில இன்னைக்கு தீம சக்தியா வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் அதை விரட்டி அடிச்சிட்டு இருக்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு இந்த குழந்தைக்கும் இன்னைக்கு புத்தி மாறாட்டமா இருந்தது. அவனையும் இங்க அழைச்சிட்டு வந்துட்டேன். புரியுதா? இதுக்கு மேல நான் தித்துளி பண்ணிடுறேன். மனைவி மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இந்த கருப்பை உடனடியா இருந்து வழிவகுத்து கொடுத்தேன். கூட்டாளியோட பேச வேணாங்களா? சேர்க்க வேண்டாம். புரியுதா? கருப்பு உத்தரவிட்டு வழிவகுத்து கொடுத்தாங்க. வெகுதிமா நான் சொல்றேன், தொழில் அமைச்சு தரேன். எவ்வளவு மாசம் உத்தரவு சொன்னேன்? அதுக்கு வருமானம் வேணும்ல, நான் அனுப்பிச்சு விடுறேன். என் பாலகன் கரெக்டா இருப்பான். தைரியமா போ. என் குழந்தைய ஏமா எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதான் சொல்றேன், என் புள்ள ஏமா எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவனுக்கு வருமானம் வேணும்ல, வருமானம் இல்லைன்னா அவனை சேர்த்திட்டே நீயே ஒரு கண்ணுக்கு வேணும், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு தான் வைப்ப. ஆனாலும் என் பிள்ளைக்கு நிறைக்க வருமானத்தை வழிவகுத்து காப்பாத்துறேன். போயிடுவாங்க. இன்னைக்கு உனக்குன்னு பொருளாதாரம் இல்லை. இன்னைக்கு நீ தாயோ தவப்பனையோ தான் எதிர்பார்க்கிற. இன்னைக்கு கணவன் அப்படின்னு பார்த்தாலும் 10 ரூபா கொடுக்க ஆள் இல்லை. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு எதுவும் செய்யாத. கருப்பை உத்தரவிட்டு என் கழுத்துக்கு ஒரு 6 மாலை வாங்கி போடுறியா? எனக்கு இடம் வேண்டாம், எனக்கு இடைக்கிட வேண்டாம். புரியுதா? நான் வழிவகுத்து கொடுத்தேன். எனக்கு 6 மாலை இந்த மாதிரி வாங்கி போடுறியா? சத்தியம் பண்ண. கருப்பசாமி உத்தரவிட்டு 9 மாசத்துல உனக்கு குக்கர் வாங்கி அமைச்சு தரேன். இது சத்தியம். சனியடியா? இன்னைக்கு தாயும் கணவனோட போர்க்காலத்துல தான் இருக்குது. இன்னைக்கு பிள்ளையோட வாழ்க்கையும் போர்க்காலமா தான் இருக்குது. உண்மைனா உண்மை, பொய்னா பொய்ன்னு சொல்லு. போட்டுக்கோ. சொத்து வேணுமா, குழந்தை வேணுமா? நான் அதை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் சொத்து இழந்து போயிருக்கணுமா உன் கணவன் வீட்டுல? அது என்னது? கருப்பசாமி உத்தரவிட்டு உத்தரவை அமைச்சு கொடுத்துறேன். புரியுதா? வழிவகுத்து கொடுத்தா எனக்கு 6 மாலை போட்டுறியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 7 மாசத்துல அமைச்சு தரேன். இது சத்தியம். தாயும் தவப்பனும் நினைச்சு என் கூட வந்து இருக்கிறியா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் மேம்படுத்துறேன். மக்களுக்கு எந்த ஒரு பங்கச்சொல் இல்லாத இதுக்கு மேல செருவெளி தரேன். கருப்பசாமி இதுக்கு மேல நான் அமைச்சு தரேன். உங்க 8 மணிக்கு கொண்டு போய் ஈசான மூல பக்கம் நான் 3 கழுவி தரேன்.
கொண்டு போய் வை. புரியுதா? மனமனத்து மல்லியோட 10 ரூபா வருமானத்தோட இந்த கருப்பை உங்க கூட நின்று சுருட்டு வாசனையோட வெள்ளை குதிரையோட அங்கிட்டு வந்து நான் நிக்கிறேன். புரியுதா? கருப்புசாமி இன்னைக்கு எல்லாம் ஏடு எடுத்து வருமானம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் அவங்க எடுத்ததெல்லாம் ஒரு இதுன்னு குறைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. யார் எதை நினைச்சாலும் கருப்புசாமி கூட இருந்து வலியுறுத்தி கொடுக்குறேன். கொண்டு போய் ஈசான மூல பக்கம் கொண்டு போய் வை. நான் பார்த்துக்கிறியா? கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு விவசாயம் வண்டி வாகனமும் ஓடலை. இன்னைக்கு வண்டி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. அதே மாதிரி இன்னைக்கு 10 ரூபா வருமானமும் கெட்டு போச்சு. அந்த எதை குறைபாடாக இருந்தாலும் தீர்த்து கொடுக்கணும். இன்னைக்கு கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தா பிரிவின சூழ்நிலையிலும் வந்திருக்கணும். வந்துச்சா? இருந்தாலும் போகாத இப்போ வந்துருக்குமா திருப்பி. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் நீ நினைச்சத இன்னைக்கு உனக்குன்னு வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. என்ன பண்றது எதுன்னு தெரியல. அதனால கருப்புசாமி நீ எனக்கு வலியுறுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற. கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியா வலியுறுத்தி தரேன். புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி உன் கட்டு மனையிலையும் இன்னைக்கு ஒரு இடி இறங்கி இருக்கணும் ஒரு மரத்து மேல இறங்கிச்சா. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல குழப்பம் இன்னைக்கு உனக்குன்னு உயிர் சேதம் வர்றதெல்லாம் மீண்டுருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு பல சோதனையில உன்னை வந்து மொண்டிக்கிட்டு போறதுக்கும் முயற்சியும் பண்ணாங்க. புரியுதா? யாருன்னு தெரியுமில்ல உனக்கு? தெரியலையா? விளக்கத்தை சொல்லியா? யார் ரங்கநாதங்கிறது யாரு? யாரு எதை கொடுத்தாலும் எதையும் வச்சுக்க வேண்டாம். உன் வண்டியிலையும் இன்னைக்கு உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு கனி வந்து தானா அரிசி போட்டிருப்பாங்கல்ல இருந்துச்சு. நீ எதையும் தீண்டாத. செருப்போ இல்லை விளக்கு மரத்துல வச்சு அதை நெருப்பு வச்சு. இதுக்கு மேலே உங்கள் கட்டுமனைக்கு நான் கூட வைக்கிறேன். நல்லபடியாக பொருளாதாரத்தை அமைச்சு தரேன். நல்லபடியாக விவசாயத்தையும் சிறப்பாக வலியுறுத்தி கொடுத்தேன். புரியுதா? கருப்புசாமி உத்தரவிட்டு அதை அமைச்சு தரேன். கொஞ்சம் தாமதம் ஆகும். புரியுதா? இந்த பாலகனா இங்கிட்ட அழைச்சிடுவா, அமைச்சு தரேன். சரி, விளக்கம். கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்க பார்த்தாலும் திருமண வாழ்க்கை 2 வந்திருக்கணும். யாரு? உனக்கு தான். போய் தொட்டு. அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் மனக்கவலை, மனசுல நிம்மதி இல்லை. இன்னைக்கு கூட இருக்கிறீங்களா இன்னைக்கு எல்லாம் என்ன எதிரியா நினைக்கிறாங்க. ஆனால கருப்புசாமி கட்டண மனைவி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு மனம் நிறக்க இல்லை. இன்னைக்கு சண்டையில தான் போய் முடியுது. அதான் சொல்றேன், இன்னைக்கு சண்டையில போய் முடியுது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி இல்லாத மக்களும் இன்னைக்கு கல்வி முன்னேற்றம் அமைச்சு தரணும். யாரு போலீஸுக்கு படிக்கிறது? போலீஸ் வைப்பும் வருது. கருப்பை உத்தரவிட்டு அந்த பாலகனுக்கும் ஏடு எடுத்துறேன். போலீஸ் ஆக்கிடுறேன். புரியுதா? வழிவகுத்து கொடுத்துறேன். இன்னைக்கு பார்த்தாலும் எழுதி காத்தூர் பட்டியல வச்சிருக்கு. புரியுதா? ஆனால் கருப்பை உத்தரவிட்டு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன். நல்ல வருமானத்தை வலியுறுத்து. எத்தனையோ கஷ்டம் நஷ்டம் பல சோதனைகள் எல்லாம் வந்தது. எல்லாம் தாங்கிட்டேன். இன்னைக்கு எல்லாம் இருந்தோம். இன்னைக்கு போக்குவரத்துல அடிபட்டுட்டேன். அதான் சொல்றேன், இன்னைக்கு போக்குவரத்துல அடிபட்டு இருக்கணும். அடிபட்டு உன்னை மொண்டி கெட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் கருப்பா உத்தரவிட்டு நான் உனக்கு நல் வழியை காட்டுறியா. இன்னைக்கு வருமானமும் இல்லை. புரியுதா? இன்னைக்கு அடுத்தவங்க கையேந்தி இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால கருப்பை உத்தரவிட்டு வழியை காட்டுறேன். இன்னைக்கு இடம் விட்ட இடம் மாறிக்கணியா? யா நீ இடம் மாறி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கணுமே. இப்பெல்லாம் கொஞ்சம் பொருளாதாரமெல்லாம் தடைப்பட்டு போச்சு. புரியுதா? அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குறைய தீர்த்தறியா. தொழிலும் முன்னேற்றம் அமைச்சு தரேன். வருமானத்தை வெளிவத்து எத்தனையோ கஷ்ட சூழ்நிலை பல போட்டி போறாம எதா இருந்தாலும் நான் திரு பண்ணி கொடுத்துறேன். இந்த குழந்தைக்கு நல்லபடியா அமைச்சு தரியா. இந்த குழந்தைய எனக்கு அழைச்சிடுவான். புரியுதா? ஒரு நேரம் மூடாது இல்லை, அது ஒரு நேரம் கோவப்படுது. அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு அது கீழே விழுந்து சேர்ந்து கொஞ்சம் அப்பேச மாதிரி இருக்குது. அந்த அப்பேச நான் போய்க்கிறேன். இந்த கனியை தரேன். கருப்பை கொண்டு போய் உள்ளுக்குடியா.
கருப்பசாமி நான் அமைச்சு தெரியா இதுக்கு மேல நிறக்க உன் கட்டுமனைக்கு நிறக்க நான் விவசாயத்தை அமைச்சு நல்லபடியா பருவத்து கொடுத்துருக்கேன். என்ன உரியா நான் சொல்றேன் உன்னை பெங்களூர்னு கூப்பிடுறேன், நான் உன்னை மெட்ராஸ்னு கூப்பிடுறேன், நான் உன்னை அழைக்கிறேன். குறுக்கெல்லாம் உங்களுக்கு கேட்கக்கூடாது. சரி விளக்கம். பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சியா? பொள்ளாச்சிட்டு இருந்து வந்துருக்கீங்களா? பொள்ளாச்சி பொள்ளாச்சியா? பொள்ளாச்சி கருப்பசாமி ஒண்ணு காதல் திருமணம் பண்ணி இருக்கணும். கருப்பசாமி இந்த கோயிலா எந்த கோயிலான்னு இங்கிட்டு வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நீங்க வந்துருக்கீங்க. வந்தியா? தொட்டு கும்பிட்டு இந்த கோயிலா சாமி சொல்றது இதா என்னன்னு தெரியல, இப்படி இருக்குதுன்னு எனக்கு நம்ம ஒரு இதா நினைச்சு போனீங்க. என்னயா வேற இடத்துக்கு போயிட்டு தான் வந்துருக்கீங்க. அதான் சொல்றேன், இங்கிட்ட வந்த வந்துட்டு அங்கிட்டு போன அங்கிட்டும் போயிட்டு இல்ல இங்கிட்டு இங்க தான் நீ வந்த. இது கோயிலா இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன், நான் குப்பையா இருக்கிறேன், குப்பையா இருக்கிறோம், நான் கோபுரம் ஆவேன். எப்படி நான் கோபுரம் ஆவேன்? இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்றது உன் பாசையில எல்லாம் அழகுபடுத்தி வச்சாரெல்லாம் நான் இல்லை. குப்பையா கூலமா எங்கிட்டு இருக்குது அங்கிட்டு என்ன மனம் உருகி மனசார இந்த கருப்பசாமி யாரு உருகுறாங்களே அந்த இடத்துல நான் நிற்பேன். புரியுதா? நீ அழகு பாக்குற, கருப்பு இருக்கிற இடத்துல அழகு பாக்குற, அந்த அழகுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். நிம்மதி இல்லை. புரியுதா? இன்னைக்கு எல்லாம் நான் ஏங்கிட்டு இருக்கிறேன். தாய் ஒரு பக்கம் தவப்பு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நான் எப்ப மூஞ்ச பார்ப்பேன் அப்படின்னு இன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறது. என்னையா இன்னைக்கு மாற்றம் அப்படின்னு வந்துருக்குது. அந்த மாற்றத்தையும் நான் அமைச்சு தரதாயே. இன்னைக்கு தாயும் தவப்பினோடையும் ஒன்றுபடுத்திடுறேன். இன்னைக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க, ஆனா குறுக்க நிக்கிறீங்களால நின்று போகுது. இன்னைக்கு உனக்கு தொழிலெல்லாம் கெட்டு போச்சு, தொழில் இல்லை. உனக்கு தொழில வருமானத்தை வடிவத்தர்றாங்க, உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தையும் போய்க்க. புரியுதாங்க? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ ஒரு 2 மாசம் இருந்து அபாசனம் ஆயிருக்கணுமே. ஏன் அபாசனம் பண்ணிட்டீங்க? இருந்தாலும் கருப்பசாமி ஆடி மாசம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு ஆண் வரிசா வடிவத்தில் இல்லை. ஆனா அது பிறந்தாலும் வெள்ளிக்கிழமை தவப்பனுக்கு ஆகராது அப்படிங்கிறதுனால போயிடுச்சு. அடுத்தது இந்த குழந்தைக்கு என்னன்னா அண்ணா இருக்கக்கூடாது, கூட போறதுக்கு அப்படின்னு பார்த்தா தம்பி தான் வாய்ப்பு வருது. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த மாசம் நான் தாயும் உங்க கூட நிக்கிறேன். மனம் நிறைக்க மனசார அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதா? அதனால கருப்பசாமி கூட நிக்கிறதையே இந்த கருப்பராயனும் உங்க கூட நிக்கிறேன். என் தங்க மாசான காரியம் உங்க அட்டுமனைக்கு கூட நின்று வலியுறுத்தி கொடுத்துட்டு இருக்காரு. மன உருகி நீங்க எத்தனையோ கஷ்ட சூழ்நிலை, எத்தனையோ அவமானப்பட்டுட்டீங்க. புரியுதா? இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நான் போய்க்கிறேன். இன்னைக்கு சொத்து பத்து குறைபாடா இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தனை பண்ணி உங்களுக்கு ஒப்படைச்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் வலுவத்து தரலையே, அதெல்லாம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நாகரீதாயே ஓரளவுக்கு நான் சரி தரேன். சாப்பிடுங்க.
எழுந்து விடுதலை நீ கர்ப்பசாமி உத்தரவிட்டு படிப்படியா குறைச்சி தரலாம். இன்னைக்கு பார்த்தா நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்த்தாலும் இருக்குது. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொடுக்குறேன். புரியுதா? கொஞ்சம் தான் சொல்றேன். கொஞ்சம் பாதி பிரச்சனைகள் இருக்குது. கருப்பு ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். புரியுதா? சரி பண்ணி கொடுத்தா எனக்கு என்ன பண்றா? நான் ஏதோ நீ என்ன சொல்ற சொல்லு. எதுவும் நான் என் மக்களுக்கு அன்னதானம் கிடா வெட்டி அன்னதானம் பண்ணிடுறியா? அப்படியே வைங்க, சத்தியம் பண்ணி வைங்க. கருப்பை உத்தரவிட்டு 5 மாசத்துல சரி பண்ணி இது சத்தியம். அப்படி வா மா, குறுக்க வராது. அப்படி வா. இப்போ உன் உடம்பு நல்லான வாட்டி வந்து எனக்கு செய்யும். அது வரைக்கும் நீ எனக்கு எதுவும் வேண்டாம். புரியுதா? 5 மாசம் இங்கிட்டு வந்துட்டு போ. சரி. சங்கராபுரம். சங்கராபுரம். சங்கராபுரத்துல இருந்து வந்திருக்கீங்க. சங்கராபுரம். விழுப்புரம் சங்கராபுரம். விழுப்புரம் சங்கராபுரம் பா. சரி. கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி பா. தொட்டு உண்டு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில அறிஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் மனசுல கவலையை போட்டுட்டு இன்னைக்கு எல்லாம் பிரிவினை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்துருக்கு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு யார் எது பாவம் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. நீ தான் எனக்கு வடிவத்தை கொடுக்கணும். உன் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தா உன் குலதெய்வம் கட்டுமணிக்கு வல்லை. இப்படி இன்னைக்கு பார்த்தாலும் வாரிசு அப்படின்னு பார்த்தாலும் ஒரு ஆணும் ஒரு பொண்ணு வாரிசும் வந்துருக்கணுமே. எத்தனை இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஒரு பொண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்லையா? இன்னைக்கு ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் தான் உனக்கு சப்போர்ட்டு. பையன் பிரயோஜனம் இல்லைன்னாலும் அவன் தானே கூட நிக்கிறான். புரியுதா? இன்னைக்கு ஒரு பொண்ணு உன்கிட்ட நல்லா பேசுது, ஆனா உன் சப்போர்ட்டுக்கு வரல. இருந்தாலும் கருப்பசாமி என்னை எப்படா இந்த இடத்த விட்டு நவரலாம் அப்படின்னு உன் சொந்தம் பந்தம் உன் ரத்த சம்பந்தப்படுத்தி துரத்தணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு உன்னுடைய தொழிலும் முன்னேற்றம் இல்லை. இன்னைக்கு விவசாயம் அப்படின்னு பார்த்தா சொத்து பத்து இருந்தாலும் நீ மாற்றம் ஆகிதான் இருக்கு. எப்படி? அதான் சொல்றேன், எல்லாம் இருந்தும் மாற்றம் ஆகிருக்கணும். இன்னைக்கு எதுவுமே நடக்கல. இப்போ ஒரு 10 ரூபா வருமானம் இல்லாத சிரமப்பட்டு இருக்கிறேன். கருப்பா நீ தான் வருமானத்தை வலியுறுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியா வருமானத்தை வலியுறுத்துறேன். உன்னுடைய கஷ்ட சூழ்நிலையை போய்க்கிறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கத்தி வச்சிருக்கிறேன். யாருக்கு ஆப்ரேஷன்னு
இன்னைக்கு ஆபரேஷன் கட்டி வச்சிருக்கோம். இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். தொழில் மேம்படுத்திடுறேன். அந்த பாலகனுக்கு எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத வடிவத்தை கருப்புசாமி காப்பாற்றுறேன். கிரக சூழ்நிலை புரியுதா? இன்னைக்கு அதனால கொஞ்சம் தாமதமா தான் ஆகும். அதனால அதை எதையும் கண்டுக்குவாங்க. அதான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாம் நீங்க மொண்டிக்கட்டு போட்டு உக்காந்துருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. என்ன பண்றது? மருந்து வச்சு கொண்டு கொள்ளாமா? அதான் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலையில இருக்குது. நீங்க பண்ண பாவ செயல், நீங்க முப்பாட்டம் பண்ணது நீங்க பேர அனுபவிச்சுட்டு. அதனால அதனால எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பு உனக்கு நான் வலியுறுத்துறேன். அதை நான் இப்ப சரி பண்ணி தரேன். ஐயா இது கூட்டுவா, நான் சரி பண்ணி தரேன். அதான் சொல்றேன், அம்மா கனி வாங்கிக்குவாங்க. சரி பண்ணி தரேன். காலை தொட்டு கும்பிடாதீங்க. சரி, விளக்கம். ஓரமா இல்ல, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் வருமானம் போச்சு. எனக்கு உடல்நிலையும் சரியில்லை, எனக்கு கணவனுக்கும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பார்த்தா திடீர்னு உடம்பு கெட்டுட்டு போயிருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு ஏதோ இருந்தாலும் நல்லபடியாக வடிவத்தை கொடுக்கணும். நாங்கள் உட்காந்த இடத்துல 10 ரூபா வருமானம் பார்க்கலாம். எங்களுக்கு வருமானம் இல்லாத நாங்கள் சிரமப்பட்டு இருக்கிறோம். வாழ்வா சாவா அப்படின்னு. அதே மாதிரி பெத்த பிள்ளையும் என்னை கண்டுக்கலை. இன்னைக்கு பெத்த பிள்ளையும் என்னை கண்டுக்கல. இன்னைக்கு நான் ஒரு தனி மரமா நின்றுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் இருந்தோம், நான் ஒரு அனாதையா இருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உனக்கு படியும் அழைக்கிறேன், வருமானத்தையும் வடிவத்துறேன். உன்னுடைய கஷ்ட சூழ்நிலை இன்னைக்கு உன்னுடைய இல்லடம் அப்படின்னு பார்த்தாலும் சொத்து வசதி இருந்தாலும் எல்லாம் போயிடுச்சு. कर्मसामी उत्तर बिट्टे कौन सो किधर लड़की आएगा क्या? 2 आएगा, 2 बच्ची 2 छोकरा है, 2 बच्ची 2 शुगर आएगा। होता है क्या 3 नहीं 2? ए क्या क्या बोलो? 2 आएगा 3 नहीं। ए क्या लपड़ा माला वो भी लई क्या भाई नहीं चनी में इसे किम्बराना क्या कितना 3 बिराने दे 3 बनाना नहीं। हां 3 आएगा। ओ आता अभी आना का तो आना क्या अभी आएगा? वो मैं बिना होता है नंबर चल गया। ए क्या लपड़ा माला मैं 70 पर अभी 60 पर 5 हो गया। अभी इसके ऊपर उम्र किधर जानी तेरा जानी जवानी तो नहीं तो अच्छा खाना अच्छा चलना अच्छा सुना होता है। உனக்கு தெரியுமா 2 கொண்டாட்டிங்க சொல்லலையா? और காலத்துல அப்புறம் ஏன் இதை ஏமாத்துறேன்? நான் குருவி சுட போறேன், கொக்கு சுட போறேன்னு அங்கிட்டு போய் ஒண்ணு பிடிச்சிக்கிட்டேன். எல்லாம் முடிவு வச்சு ஏன் உன்னை வேட்டைக்கு தான் அனுப்பிச்சு விட்டாங்க என் புள்ள. அங்கிட்டு போய் நீ அங்கிட்டு ஒரு குடித்தனத்தையும் அமைச்சு வச்சிருக்கீங்க. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். இப்ப பார்த்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை. उधर लड़की में क्या तुम्हारा नाम क्या बोलो? मेरा नाम किधर है? उधर नाम क्या नहीं, उधर लड़की वाला लड़की नाम क्या? हाँ? क्या बोलो? लड़की क्या नाम है? अरे क्या भैया पुराना कहते बोल के क्या करना, सब मर गए चल गए। ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நல்வழியா காட்டுறையா. இன்னைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் வயிறும் உப்பு செய்யா. நீ அங்கிட்டு இங்கிட்டு நடையா, நடக்கவே மாட்டேங்கிற. புரியுதா? இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி உங்களுக்குன்னு லைசன்ஸ் எல்லாம் ரத்து பண்ணிட்டேன். ஆனா கருப்பசாமி எது கிடைக்கிற வாழ்க்கையை போயிட்டு இன்னைக்கு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கருப்பசாமி நீ தான் எனக்கு கூட துணையா நிக்கணும், வருமானத்தை வலுவைக்கணும், என் மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாத தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பு உத்தரவிட்டு நான் தீர்த்து கொடுக்குறியா, தொழிலும் மேம்படுத்துறேன், உயிர் சேதம் இல்லாத 10 ரூபா வருமானத்தை வலுவத்துறையா.
வேடு சாமி கண்ணு வேடு उधर नहीं उधर वो घोड़ा संजय पाँव से भी छीनना नहीं वो சரி விளக்கம் ஆந்திரா குப்பையா ஆந்திரா குப்பம் ஓரம் குப்பம் ஆந்திரா குப்பம் பா வராங்க சாமி வராங்க சாமி इधर आया था ना कौन நீ ஆந்திராவா நீ ஆந்திராவா சொத்து கும்பிடு யாருக்கு உடல்நலம் சரியில்லை கிட்னி பிரச்சனை யாருக்கு இப்போ உடம்பு சரியில்லை கிட்னி பிரச்சனை நீ ஆந்திராவா இல்லையா இல்லைங்க இல்லை ஒரு உரமா இல்லைண்ணா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எனக்கு 2 கிட்னியும் போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டான். அதனால கருப்பசாமி இங்கிட்ட வந்து இப்ப 3வது வாரம். இப்ப சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமாண்ணா ஆமா பொய்ன்னு சொல்ல டாக்டர் ஆகாதுண்ணா. கருப்பசாமி எதை சாப்பிட்டாலும் வாந்தி. இங்கிட்டு வந்த இந்த 3 வாரத்துல நான் உள்ளுக்கு கனியை கொடுத்தேன். இப்ப எப்படி இருக்கு மனசுல ஒரு தெம்பு தைரியம், நான் சாக மாட்டேன் அம்மா 4 பேருக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு மனசுல ஒரு தைரியமா இருக்கிறேன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த பாதிப்பும் வராதியா. இன்னைக்கு அதே மாதிரி கிட்னி உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில அறிஞ்சேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு இல்லடம் அப்படின்னு பார்த்தாலும் வேலை பாதி வேலை நிக்கணுமே. வீடு கட்டுறது யாரு? வீடு கட்டி பாதி பேர் முன்னுச்சு சாமி. அதான் சொல்றேன் பாதி வேலையில் நிக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா வீட்டை அமைச்சு கொடுக்கணும். வண்டி வாங்கணும் சொல்லி வண்டி வாங்கணும். வீடு கட்டணுமா வண்டி ஓட்டுறியா? நீ வண்டி தான் வாங்கணும். ஊட்ட பஸ் அமைச்சு தரேன். அதுக்கு மேல வண்டி வாங்கணும் அமைச்சு தரேன்னா வண்டி வாங்கினதான் ஏதோ சம்பாதிச்சு வீடு கட்டணும். சரி அப்ப வண்டியை அமைச்சிடலாம். வீடு இன்னொரு 13 மாசம் ஆகும். வண்டி தான் வாங்கணும் முதல்ல. வண்டி வாங்கணும் கணக்கெல்லாம் கட்டுங்கலாம். சரி விளக்கத்தை சொல்லியா? நாலு சக்கரம் வாங்கி இருந்தா ஒரு நிமிஷம் 4 சக்கரம் முன்னாடி வண்டிகள் போன வாழ்க்கை கருப்பசாமி உத்தரவிட்டு ஒரு 6 மாசத்துல அமைச்சிடலாமா? தள்ளுபடி ஆ? 1 மாசம் முடிச்சு 1 மாசத்துலயா? இது என்னடா இது? நீ 10 ரூபா கையில காசு இல்ல, உங்ககிட்ட ஒரு 10 ரூபா வருமானத்தை உயர்த்து கொடுத்தாதான் நீ அங்கிட்டு போய் எடுக்க முடியும். கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசத்துல அமைச்சு தரேன். இப்ப கையில ஒண்ணும் இல்லையா, எப்படி எடுப்ப நீ? நீ ஏன் கடனை வாங்கின? இங்கிட்டு கடனை கட்டுவியா, அங்கிட்டு வண்டி டீவை கட்டுவியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசம் அமைச்சு தரேன். நான் அமைச்சு தருவேன். நான் டியூ கட்டலைன்னா அவன் தூக்கி போயிடுவான். நான் கருப்பசாமி எப்படி வழி வர்றது? வியாபாரம் இல்லாத தூங்கிட்டு இருக்கிறதுல அப்புறம் கருப்பசாமி கொடுத்து பிடிங்கிட்டாருன்னு என்ன பேசவா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசத்துல எப்ப வேணாலும் அமைச்சு தந்தாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயி, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பொருளாதார தடை. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு ஒரு பங்கச்சொல்லுக்கு தலை குமிஞ்சு இருக்கணும். பங்கச்சொல்லுக்கு தலை குமிஞ்சு இருக்கணும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அதை மீண்டும் வருமா வராதா? நான் சொல்றது நீங்க பொண்ணுக்கும் ஒரு கெட்ட சொல்லு வந்திருக்கணுமே. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் குளறுபடி இருந்தாலும் கருப்பசாமி நீ வந்து இந்த மாதிரி சொல்ற ஒரு பொண்ணுக்கு இப்ப கெட்ட பேர் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு இல்ல? அதனால கருப்பசாமி இப்ப என்ன வாய் வரலையா? சரியா ரசியா கத்தணும். கத்த வச்சிடறேன். வாயும் வர வச்சிடறேன்.
இப்ப யாரும் இங்க பாக்காதீங்க, எல்லாம் திரும்பிக்கோங்க. நாக்க நீட்டு. எல்லாம் அந்த பக்கம் திரும்புங்க. இன்னும் விஷயம் முடியேற்றுவரன் என் காது கேட்கல, முடியேற்றுவரன் காது கேட்கல. முடியேற்றுவரன் என்னய்யா முருகேஸ்வரன் கரெக்டா சொல்றாரா இல்லையா? என்னது எப்படி இருக்குது இப்போ உனக்கு? ஆ? நல்லது. நல்லா இருக்குதா? உனக்கு எத்தனை புள்ள? 2 புள்ள 1 பொண்ணு. ஆ, பேரு சொல்லு. யுவராஜ், நவீன், இந்துமதி. கருப்பசாமி, முப்பது விட்டு படிவழியா நான் சரி பண்ணி கொடுத்துறியா? உன்னுடைய எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் போய்க்கு வழிவத்து நான் மாலைவார் கருப்பை உங்க 8 மணிக்கு உங்க கூட இருந்து காப்பாத்துறியா? மன